பீஷ்மர் மற்றும் அவரது தாய் கங்காவிற்கும் இடையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான உரையாடல். மகாபாரத யுத்தத்தின் 9ஆம் நாள் இரவு துரியோதனன், நீங்கள் என் தரப்பில் இருந்து யுத்தத்தில் பங்கெடுத்து கொண்டாலும் பாண்டவர்களுக்காகத்தான் நீங்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் தான் யாராலும் வெல்ல முடியாத பிதாமகர் பீஷ்மரால் யுத்தம் தொடங்கி 9 நாட்கள் முடிந்தும் இன்னும் பாண்டவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். உடலால் நீங்கள் என் தரப்பில் இருந்தாலும் நீங்கள் உள்ளத்தால் அந்த பாண்டவர்கள் தரப்பில் இருந்துதான் யுத்தத்தில் சண்டையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று பீஷ்மர் மீது குற்றம் சாட்டியதால் தன் மீது இப்படி நான் மன தூய்மை இல்லாதவன் என்று குற்றம் சாட்டி விட்டானே என்று மனமுடைந்த பீஷ்மர் தனது ஆத்ம சக்தியை வைத்து 5 தங்க அம்புகளை உருவாக்கி அதை துரியோதனனிடம் எடுத்து சென்று அவனிடம் கொடுத்துவிட்டு, நாளை 5 பாண்டவர்களையும் எனது ஆத்ம சக்தியால் உருவான இந்த தங்க அம்புகளால் தாக்கினால் நிச்சயம் அவர்கள் நாளை இறந்து விடுவார்கள். இந்த அம்புகளை நீயே வைத்துக்கொள். நாளை போர் துவங்கும் போது நீ என்னிடம் இதை கொடு. நாளையோடு நான் இந்த குருஷேத்திர போரை முடித்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் பாசறைக்கு சென்று விட்டார் பீஷ்மர். பீஷ்மர் துரியோதனன் கரங்களில் ஆத்ம சக்தியால் உருவான 5 அம்புகளை கொடுத்து வந்ததை பற்றி கேள்விப்பட்ட கிருஷ்ண பகவான் யுதிஷ்டிரன் மூலியமாக ஒரு நாடகத்தை நடத்தினார். போர் துவங்குவதற்கு முன்பு பீஷ்மர் பாண்டவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்திருந்தார். யுதிஷ்டிரன், நீங்கள் எங்களுக்கு அளித்த அந்த ஆசீர்வாதம் நாளை உங்களது வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடாது தாத்தா. அதனால் நான் நீங்கள் அளித்த அந்த ஆசீர்வாதத்தை உங்களிடமே திருப்பி கொடுத்து விட்டேன். நீங்கள் மனம் தளர வேண்டாம் என்று பீஷ்மருக்கு கிருஷ்ணர் சொல்லியது போல் செய்தி அனுப்பி வைத்தான் யுதிஷ்டிரன். அந்த செய்தியை கேட்ட பீஷ்மர் மனம் துவந்து போனார். யுதிஷ்டிரன் அனுப்பிய செய்தி பீஷ்மரை சென்றடைந்த பின் கிருஷ்ணர் செய்த சில சித்து வேலைகளால் பீஷ்மர் யார் என்றே தெரியாமல் திரௌபதிக்கு தீர்க்க சுமங்கலி பவா என்று ஆசீர்வாதம் செய்துவிட்டார். ஆசீர்வாதம் கொடுத்ததற்கு பின் தான் சுமங்கலியாக இருக்கும்படி ஆசீர்வாதம் கொடுத்தது நாளை நாம் கொல்லப்போகும் பாண்டவர்களின் மனைவி என்று தெரிந்ததும் மனமுடைந்து போனார். பீஷ்மரிடம் இருந்து திரௌபதி ஆசீர்வாதம் பெற்ற பின் கிருஷ்ணரும் திரௌபதியும் பாண்டவர்கள் பாசறைகள் போட்டிருக்கும் பக்கத்திற்கு சென்றனர். பீஷ்மர், ஒரு புறம் நாம் துரியோதனிடம் நம் ஆத்ம சக்தியால் உருவான அம்பை கொடுத்து வந்துள்ளோம். இங்கு இன்னொரு புறம் அந்த பாண்டவர்களின் மனைவியை தீர்க்க சுமங்கலியாக இரு என்று ஆசீர்வாதமும் செய்துவிட்டோம். இந்த நிலையில் நாம் என்ன செய்வது? தெய்வம் ஏன் நம்மை இப்படி சோதிக்கிறது என்று மனம் சஞ்சலித்து யுத்தம் நடக்கும் போர்க்களமான குருஷேத்திர யுத்த களத்திற்கு வந்து நின்றார் பீஷ்மர். யுத்த களத்தில் ஒரு பகுதியை கங்காதேவி சுத்தம் செய்து கொண்டிருந்தார். சம்பந்தம் இல்லாமல் தன் தாய் கங்கா யுத்த களத்திற்கு வந்து ஒரு பகுதியை மிகுந்த சிரத்தையோடு சுத்தம் செய்து கொண்டிருப்பதை பார்த்து குழப்பத்தோடு கங்காதேவியின் அருகில் சென்று தன் தாய்க்கு வணக்கம் சொல்லி தன் மரியாதையை செலுத்தி, என்னை ஆசீர்வதியுங்கள் தாயே என்று ஆசீர்வாதம் கேட்டார். கங்காதேவி, இப்போது நான் உன்னை என்னவென்று எதை சொல்லி ஆசீர்வாதம் அளிப்பேன் என் மகனே என்று கேட்டார். அதற்கு பீஷ்மர், ரட்சிப்பின் ஆசீர்வாதம் தாயே, என்னை ரட்சிக்கும்படி ஆசீர்வாதம் தாருங்கள் என்றார். அதெல்லாம் இருக்கட்டும் மகனே, இப்பொழுது இந்த நடுநிசையில் நீ எதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்டார் கங்காதேவி. இது நாள் வரை நான் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நினைத்து பார்த்து என் வாழ்வின் தகுதியை எடை போட்டு பார்த்தேன். எனது வாழ்க்கை உண்மையில் மதிப்பிற்குரியதா அல்லது பயனற்றதா என்று என்னால் எதையும் முடிவு செய்ய முடியவில்லை. அதை நினைத்து குழப்பத்துடன் நடந்து இதுவரை வந்துவிட்டேன் தாயே என்றார் பீஷ்மர். தனக்கென்று எதையும் செய்து கொள்ளாமல் வாழ்ந்த ஒருவனின் வாழ்க்கை நிச்சயம் பயனற்றதாக இருக்க முடியாது மகனே என்றாள் கங்காதேவி. இந்த பெருமூச்சை விட்டு பீஷ்மர் பேச துவங்கினார். எனக்கு தெரிந்த வரையில், என் அறிவுக்கு எட்டிய வரையில் நான் இதுவரை அனைத்தையும் சிறப்பாக செய்துள்ளேன். ஆனால் அம்பாவின் நிகழ்வு மட்டும் என் வாழ்வின் பெரிய தவறாகவும் திரும்ப செலுத்தப்படாத ஒரு கடனாகவும் உள்ளது தாயே. யுத்தம் துவங்குவதற்கு முன் பாண்டவர்கள் அணி வெற்றியடையும் என்று நான் செய்த ஆசீர்வாதத்தை, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உங்கள் வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி யுதிஷ்டிரன் திருப்பி அனுப்பி வைத்து விட்டான். திரௌபதி என்னிடம் வந்து தீர்க்க சுமங்கலி என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். இந்த இரண்டும் ஒரே நாளில் விசித்திரமாக சேர்ந்து நடந்து விட்டது தாயே. சிகண்டியை முதல் முறையாக பார்த்த போதே அவளுக்குள் இருக்கும் அம்பாவை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். அம்பாவிற்கு நான் செய்த தவறிற்கு அவளுக்கு நான் பட்டிருக்கும் கடனை திருப்பி செலுத்தும் நேரம் வந்துவிட்டது. அதை என்னால் உணர முடிகிறது என்று தன் மனதில் உள்ள குழப்பத்தை எல்லாம் தன் தாயிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே
தன் மனம் அமைதியடைந்து இந்த இரவு வேளையில் தன் தாய் இந்த யுத்த களத்திற்கு வந்து ஏன் இந்த இடத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்று புரியாமல் கங்காதேவியிடம், அம்மா, இந்த நேரத்தில் எதற்காக நீங்கள் யுத்த களத்திற்கு வந்து இந்த யுத்த பகுதியை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் இந்த பகுதியை சுத்தப்படுத்தி கௌரவப்படுத்தி கொண்டிருக்கிறேன் மகனே என்றாள் கங்காதேவி. இந்த இடத்தில் என்ன தனித்துவமும் முக்கியத்துவமும் இருக்கிறது என்று கேட்டார் பீஷ்மர். நாளை உனக்கு இங்குதான் படுக்கை விரிக்கப்பட போகிறது மகனே. நீ மிகவும் சோர்வாக இருக்கிறாய். உனக்கு ஓய்வு தேவைப்படும். இந்த இடத்தில் உனக்கு உரிமை உண்டு என்றாள் கங்காதேவி. அதை சொல்லிவிட்டு கங்காதேவி நொடியில் அங்கிருந்து மறைந்து சென்று விட்டாள். யுதிஷ்டிரன் தன் ஆசீர்வாதத்தை திருப்பி அனுப்பியது. திரௌபதி தன்னிடம் வந்து நாடகம் செய்து தீர்க்க சுமங்கலி என்ற ஆசீர்வாதம் பெற்றது. துரியோதனன் கரங்களில் தான் கொடுத்துவிட்டு வந்த ஆத்மசக்தி அம்புகள் என பல நிகழ்வுகளை நினைத்து குழப்பத்தில் இருந்த பீஷ்மர் தன் தாய் சொல்லியதை கேட்டதும் நாளை நாம் தோல்வியை ஏற்றுக்கொள்வோம் என்று முடிவு செய்து தன் கூடாரத்திற்கு திரும்பி சென்று விட்டார். அடுத்த நாளான 10வது நாள் யுத்தத்தில் பீஷ்மர் தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அர்ஜுனன் செலுத்திய அம்புகளால் ஆன படுக்கையில் வலியை பொறுத்து கொண்டு படுத்து கொண்டிருந்தார். 10வது நாள் இரவு மீண்டும் பீஷ்மரிடம் வந்தாள் கங்காதேவி. வந்தவள் பீஷ்மரிடம், இப்பொழுது நாம் இங்கிருந்து செல்லலாம் மகனே. இந்த யுத்தத்தில் உன் பங்களிப்பு நிறைவடைந்து விட்டது. நீ என்னுடன் வா என்றாள். என்னால் வர முடியாது அம்மா. அஸ்தினாபுரம் முழுவதுமாக பாதுகாக்கப்படும் வரை நான் இறக்க மாட்டேன் என்று என் தந்தை சாந்தனுவிற்கு நான் வாக்களித்து உள்ளேன். என்னால் எப்படி அம்மா அந்த வாக்கு நிறைவேறும் முன்பே என் மரணத்தை ஏற்க முடியும் என்று கேட்டார் பீஷ்மர். ஆனால் மகனே, நீ எப்படி இந்த அம்பு படுக்கையின் வலியை தாங்குவாய் என்றாள் கங்காதேவி. பீஷ்மர் சிரித்து கொண்டே, அம்மா, என் வாழ்க்கையே வலிகளின் வரையறையாகத்தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த அம்பு படுக்கையின் வலி எப்படி பெரிதாக தெரியும் அம்மா? அஸ்தினாபுரம் வெற்றியடைந்து பாதுகாக்கப்படும் வரை நான் இந்த வலியை பொறுத்து கொண்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்லி தன் தாய் கங்காதேவியை அனுப்பி வைத்து விட்டார் பீஷ்மர். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.